ஹலோ கைஸ், வெல்கம் டு பங்கஜ் பாஸ் படம். வணக்கம் மக்களே. என்ன இந்த வாட்ச் கடையில் தான் பார்க்குறீங்க? ஜஸ்ட் ஒரு கூலி அந்த லான்ச் சாங் லான்ச் பார்த்தேன் கைஸ். அந்த பவர் ஹவுஸ் சாங்கு நிஜமாக சொல்கிறேன், பேர் மட்டும் பவர் ஹவுஸ் இல்லை, நிஜமாகவே சொல்கிறேன். ரஜினி சார் வர ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான். ஐ திங்க் இந்த வாட்ச் வச்சு இந்த கதை நினைக்கிறேன். அந்த வாட்சில் ஏதோ சம்திங் அந்த லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வாட்ச் வச்சு அந்த டைம்குள்ளே அந்த ஒர்க் முடிக்கணும் சம்திங் அந்த மாதிரி சம்திங் இருப்பான்னு நினைக்கிறேன் நான். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 crores எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த படத்தை எடுத்த அந்த டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த 1000 crores எனக்கு தேவையில்லை, நம்ம ரசிகர்கள் கொடுக்குற அந்த 150 rupees மட்டும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணால் எனக்கு வந்து அதுவே வந்து திருப்திகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவர். இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் கரெக்டான ஒரு சூழலில் கரெக்டான ஒரு டைமில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 20 daysக்கு முன்னாடி கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்போ தான் ரொம்பவும் ஹைப் கொடுக்காம ரொம்பவும் எதுவுமே இல்லாமல் கரெக்டான அந்த ஒரு அப்டேட்டோட இந்த நம்ம சன் பிக்சர்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம இந்த ரஜினி சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை, சன் பிக்சர்ஸ் பற்றி சொல்லவே தெரியல. இந்த ப்ரொமோஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணிடுவாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் ஆடியோ லான்ச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம ரஜினிகாந்த் சார் சூப்பர் ஸ்டார் இருக்கணும்னு சொல்ல அவசியமே இல்லை, வேறு லெவல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க. ரஜினி சார் இருக்கிறாரு, உபேந்திரா இருக்காங்க, கன்னடாவில் உபேந்திரா இருக்கிறாங்க, அப்புறம் நாகார்ஜுனா இருக்கிறாரு, அப்புறம் சுபின் இருக்கிறாரு, அப்புறம் சத்யராஜ் இருக்கிறாங்க, அப்புறம் சொல்லிக்கிட்டே போன மாதிரி நிறைய பேர் ஸ்ருதிகாசன் இருக்கிறாங்க, அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்தில் அமீர் கான் சார் இருக்கிறாங்க, இஸ் நேம் இஸ் தாஹா, எல்லோரும் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா, சம்திங் லைக் எல்சியூவில் வராதுன்னு எதுவுமே தெரிஞ்சிருச்சு. லோகேஷ் இஸ் கோயிங் டு டேக் கைதி 2 அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்திங் லைக் விக்ரம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இந்த படம் வந்து மேபி எல்சியூவில் வராதுன்னு நினைக்கிறேன். மேபி ரொம்ப வந்து சீக்ரெட்டாக ரொம்ப ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருந்தாங்கன்னா மேபி எல்சியூவில் வர சான்ஸ் இருக்குது. இது இந்த லிரிக்கல் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அந்த டீசர்லேயே பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். சம்திங் அந்த கோல்ஸ் எல்லாம் வந்து ஒழிச்சு வச்சுட்டு இருப்பாங்க, கோல்ஸ் எல்லாம் கடத்திட்டு இருக்கும்போது ஒரு Yamaha RX சவுண்டு கேட்கும், வேறு லெவலில் இருக்கும். உள்ளே வந்து அந்த என்ட்ரியே அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மாது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்னா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது எப்படி இருக்குன்னா சம்திங் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவங்க இந்த மாதிரி எல்லாமே சொல்லி வச்சுட்டு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி வச்சுட்டு ரஜினி சாரை ஏமாற்றி அவர் வந்து மேபி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிளாக் மேனாக போய் உள்ளே போய் அவங்க எல்லாத்தையும் எப்படி பழி வாங்குறாங்கிறது அந்த மாதிரி இருக்கலாம். என்னோட யூகிப்பு இந்த மாதிரி நிறைய யூகிக்கிறது தான் இந்த டீசரோட வேலையே. அதனால தான் அதனால் கரெக்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. எனக்கு சேர்ந்து இந்த டீசர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோலக்ஸ் மாதிரி அந்த கத்தி இப்படி உழுகிறது, அப்புறம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பை ஏற்றுன்னு சொல்லலாம். அது அந்த மோனிகா சாங்கில் அந்த நம்ம பூஜா கிட்டே ஆடிட்டு இருந்தாங்க தெரியுங்களா, அந்த 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 ஒர்க்கர்ஸோட அந்த ஃபேக்ட்ரி அந்த இது மாதிரி இருக்குது தெரியுங்களா, அந்த லொக்கேஷன். அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து அந்த ஒரு பாக்ஸ் தூக்கிட்டு இப்படி ஒருத்தர் தட்டி கொடுத்துட்டு சீக்கிரம் போங்க சொல்கிற மாதிரி இருக்கும். மேபி அவர் வந்து இந்த ஒர்க்கர் ஆனால் அந்த வர்க்கராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தாடி வச்சுட்டு ஷர்ட்டில் வேறு மாதிரி தான் போட்டிருந்தாரு. இது எதனால் அவர் வர்க்கராக வராரா எனக்கு ஒன்றுமே புரியல. மேபி படம் பார்த்து தான் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹைப்பாகவும் இருக்குது இந்த படத்தில். ராக் ஸ்டார், ரேப் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் அந்த லிரிக்ஸில் வரதே பார்த்தீங்கன்னா அதுவே வந்து வேறு லெவலாக இருக்குது. எனக்கு அந்த விக்ரமில் வந்து அந்த டீசர் கொடுத்துருந்தாங்க தெரியுங்களா, அந்த இலையெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் போட்டு அந்த நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆரம்பிக்கலான்னு கேட்பாங்க. அதே மாதிரி தான் வந்து அந்த டீசர் அந்த தங்கத்தை ஒழிச்சு வைக்கிறது, அப்புறம் எல்லாமே பண்ணுவாங்க. ரஜினி சார் வந்து ஒரு டைலாக் சொல்கிறது அதே மாதிரி தான். அதில் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டார். ரொம்ப சிரிச்சிட்டு கண்ணா முடிச்சுட்டு தெரியுங்களா, மேபி ஒரு பழிவாங்கிற கதை மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப பேடாஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரஜினி சார் வச்சுட்டு அவர் நிற்கிற ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி ஞாபகம் தான் வருது எனக்கு. மேபி லோகேஷோட ஸ்டைலில் மேபி எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். லோகேஷோட ஸ்டைல் மீன்ஸ் அவரோட இன்புட்டுக்கு ரஜினி சார் எப்படி நடிச்சிருப்பாருன்னு தெரியல, எனக்கு தெரியல. ஸோ நம்ம பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரஜினி சார் பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப்பே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த முடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்போ போல தான் இருக்குது. அந்த தாடி பார்த்தீங்கன்னா அந்த 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 ஒயிட் பியர்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி வந்து அதுக்கு மேலே கொஞ்சம் பிளாக் பியர்டு, பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க் இப்படி விட்டுட்டு எனக்கு ஒரு விண்டேஜ் ரஜினி சாரை பார்க்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அந்த தளபதி ரஜினி சார் பார்த்தீங்கன்னா இந்த சீசர் பற்றி நின்று இருக்கும்போது அந்த முடியில் அப்படி இருக்கும், அந்த நானுமே அப்படி வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அந்த ஷாட் பார்த்திங்கன்னா சத்தியமாக வேறு லெவல். அதெல்லாம் வந்து சொல்லவே எப்படி சொல்கிறதே தெரியல நமக்கு. அப்புறம் அணி பார்த்திங்கன்னா நம்ம தலைவருக்குமே வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது வேறு லெவல் வச்சு அவர் போல தெரியுது ரஜினி சாருக்குமே. எப்படி தான் அந்த மியூசிக்கு எப்படி தான் வந்து அந்த கரெக்டான ஒரு நச்சு அந்த பிளாட் கொடுக்குறாருன்னு தெரியல. எந்த ரஜினி சாரோட அந்த அணியோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்ச கூலி வந்து வேறு லெவலில் அவர் பேசப்படும்னு நினைக்கிறேன் அந்த மியூசிக் பிஜிஎம்மில். ஏன்னா விக்ரம்லேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போட்டிருந்தார் கமல் சாருக்கு.
ரஜினி சாருக்கு மேபி இப்படி தெரியல, அதுவும் வேறு லெவலில் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாங்க, கூலி வந்து கமல் சார் பண்ண முடியாது, அண்ட் விக்ரம் வந்து ரஜினி சார் பண்ண முடியாது, ரெண்டுமே வேறு வேறு பிளாட்டு, அவங்கவுங்க தான் அது வந்து பண்ணணும்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு ரா அண்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு இன்டென்ஸான சில ஒரு சீன்ஸு, ஒரு ஃபைட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும்னு தோணுது எனக்கு தோணுது. ஏன்னா ரஜினி சார் வந்து அந்த ஒர்க்கை முடிஞ்சக்கப்புறம் அந்த பாட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக 2 minutes 52 செகண்ட்ஸில் அந்த ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு இதில் இருந்து அப்படியே நடந்து வருவார். அந்த கோவம் வந்து அப்படியே கண்ணில் தெரியும். எப்படி அது யாரை கொண்டுட்டு வராரு, யார் கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. அது லோகேஷோட படம் என்ன விறுவிறுப்பாக என்னென்ன வச்சுருக்காருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஞ்சம் ஷூட்டிங் ஸ்பாட் லீக் ஆச்சு. நம்ம அந்த நாகரத்னா சார் ஒருத்தரை வச்சு அந்த கொஞ்சம் அடிக்கிற மாதிரி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அமீர் கான் சாரோட அந்த அந்த அமீர் கான் சாரோட இருக்கிறான்னு சொல்லிட்டு அதுவும் வந்து வெளியே நியூஸ் வந்துருச்சு, அவரும் சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வர சொல்ல பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து என்ன சொன்னார்னா, ஓகே அது அவங்க தான் அவங்க சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அவங்க ஒரு ஹைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டாரு. எதாக இருந்தாலும் நான் இப்படி தான் நம்ம விக்ரமுக்கு போனோம், அப்புறம் வேறு லெவல் பண்ணி விட்டார் லோகேஷ். ஸோ இது வந்து பவர் ஹவுஸ்னு ஏன் வச்சுருக்காருன்னு தெரியல. மேபி இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இந்த 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 டீசர்லேயே இந்த சாங் வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து இப்படி மேலே அந்த கேமரா ஆங்கிள் டாப் ஆங்கிளில் காட்டும்போது எல்லாருமே இறந்து கிடப்பாங்க. அந்த சுற்றியுமே அது பார்த்தீங்கன்னா மேபி அது ஃபேக்ட்ரி மாதிரியா இல்லை வந்து ஒரு குடோன் மாதிரியா. ஃபஸ்ட்டு அந்த காட்டுற டீசரில் வந்து அது வந்து ஒரு குடோன் மாதிரி இருந்தது, அந்த தங்கத்தெல்லாம் மறைச்சிட்டு எல்லாம் கடத்துற மாதிரி. இது பார்த்திங்க அப்படின்னா மேபி ஒரு வீடு மாதிரி இருக்குது, டக்குன்னு பார்த்தா ஒரு வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. அப்புறம் எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க, ரஜினி உள்ள போய் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில. ஓகே பார்க்கலாம் கைஸ். இது வந்து லிரிக்ஸ் பை அறிவு நிஜமாக வேறு லெவல் எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அனிருத் மியூசிக்கில் சொல்லவே தேவையில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபர் கிரீஷ் கங்காதரன். நிஜமாகவே சொல்கிறேன், விக்ரம் இருக்க அந்த சினிமாட்டோகிராஃபி மாதிரி இதில் கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகேவா, கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட் சன் பிக்சர்ஸ் கண்டிப்பாக அந்த மெனக்கெட்டு கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி கைஸ், லோகேஷ் சார், நம்ம ரஜினி சார் அண்ட் அனி, டு ஆல் தி கேரக்டர்ஸ் who have played in this movie கூலி, அண்ட் wish them best of luck. அண்ட் அவர் கோலிவுட் நம்ம கோலிவுட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐ திங்க் அண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் திஸ் ஃபிலிம் வில் டச் that 1,000 crores. அண்ட் யா ஓகே, பேக் ஃப்ரம் திஸ் ஃபர்ஸ்ட் படம்.